மத்திய கிழக்குல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக தொடுத்துள்ள போர் இப்போ உக்ரைன் தேசத்தையும் ஒரு புதிய போர்க்களத்திற்குள் இழுத்து வந்திருக்கு. ஈரானுடைய தயாரிப்பான ஷாஹித் ரக தற்கொலை ட்ரோன்களை அழிக்கிறதுல தங்களுக்கு இருக்கும் அனுபவத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் அதன் வளைகுடா கூட்டாளி நாடுகளுக்கு உதவ உக்ரைன் முன் வந்திருக்காங்க. இதுக்காக உக்ரைனின் ராணுவ நிபுணர்கள் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா உக்ரைன்ல இந்த அதிரடி நகர்வுல ஈரான் மிக கடுமையாக கேலி செஞ்சது. உக்ரைனுக்கு ஈரானிய தூதர் ஷாரியார் அமுசேகர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்திய கிழக்குல ட்ரோன்களை தடுக்க உக்ரைன் எடுக்கும் முயற்சிகள் வெறும் நகைச்சுவை அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இது உலக நாடுகளை கவர உக்ரைன் செய்யும் ஒரு வெற்றி விளம்பரம் அப்படின்னு அவர் சாடியிருக்காரு. ஏற்கனவே ரஷ்யாவுடனான போர்ல ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன்களை வழங்குவதாக குற்றம் சாட்டி 2022ஆம் ஆண்டே ஈரானுடனான ராஜதந்திர உறவுகளை உக்ரைன் குறைத்துக் கொண்டது. இப்போ நேரடியாக அமெரிக்காவினுடைய பக்கம் நின்று உக்ரைன் செயல்படுவது ஈரானுடன் நேரடி மோதலுக்கு வழிவகுத்து உள்ளதாக தூதர் எச்சரித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனின் உதவியை தட்டி கழிச்சிருக்காரு. ட்ரோன்களை தடுக்க உக்ரைனின் உதவி தங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருக்கிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் கூற்றுக்கு முற்றிலும் மாறாக உள்ளது. மேற்கத்திய நாடுகளிடமிருந்து கூடுதல் ஆயுதங்களை பெறவே உக்ரைன் ஈரான் கார்டை பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. உக்ரைன் மற்றும் அதன் நிபுணர்கள் ஜோர்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் முகாமிட்டு ஈரானின் ட்ரோன்களை தடுக்க வியூகம் வகுத்துட்டு வர நிலையில் ஈரானோ மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளது. உக்ரைனின் அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்க தங்களிடம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உள்ளதாக ஈரான் தூதர் சவால் விடுத்திருக்காரு. ஒருபுறம் ஏவுகணைகள் பாயும் போர் நடந்தாலும் மறுபுறம் நவீன தொழில்நுட்பங்களை முன்னிறுத்தி நடக்கும் இந்த ட்ரோன் போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கு.